ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பு வகைகள் தாங்க. உங்கள் பசங்க வெளிஞ்சே இருக்காங்களா, வெயிட் போடணும்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு உண்டான குறிப்பு இது உள்ளே இருக்குது. இது என்னடா வாழை தோலை வச்சு, வாழை பூவோட தோலை வச்சு என்னவோ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுவும் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. வெயிட் இன்க்ரீஸ் ஆகணுமா, அதுக்குண்டான குறிப்புகளும் இருக்குது. உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய சில குறிப்புகள் இது உள்ளே இருக்குது. வாங்க பார்த்துடலாம். குறிப்புகள் 1000, அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பை பற்றி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா பொடியை நறுக்குன பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, காரத்துக்கு மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு கீரையை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்குங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா வடையிலலாம் போட்டு அவ்வளோ மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாத அடையில் கூட போடலாம். அரிசி அடை அப்படி இல்லைன்னா ராகி அடையெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையை கர்நாடகா பக்கம்லாம் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் பட்டாணி தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இது இந்த பிரசவமான பிறகு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போ பால் நல்லா சுரக்குன்றதுக்காக இந்த கீரையை தான் நிறைய கொடுப்பாங்க. இந்த பக்கம் எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரசவம் ஆகிட்ட பிறகு பால் நல்லா கிடைக்கும்னா இந்த கீரையை நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை மட்டுமே நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் குயிக்காக ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாத குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அதையும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். பசங்க வெயிட் போடல அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு உண்டான டிப்ஸ் தாங்க இது. இப்போ பொட்டுக்கடலையை ஒரு கப் அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கருக தேவையில்லை, அதாவது ப்ரௌன் கலர் அப்படிலாம் தேவையில்லைங்க. கூட பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பொடி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் டக்குன்னிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த பொடியை கலரி கொடுத்துட்டிங்கன்னா கூட போதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பொடியை பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டு ரைஸில் நெய் ஆட் பண்ணி இதை 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட பசங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லை யாராவது கெஸ்ட் வந்துட்டால் கூட இதை சாம்பார் சாதத்துக்கு முன்னாடி பருப்பு போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இந்த கொஞ்சமாக சால்ட்டும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாங்க. இது கூடவே கசகசாவும் சோம்பும் ஆட் பண்ணிங்கன்னா சாம்பார் பொடியாக மாறிடும். அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது என்னடா இது வாழைப்பூவோட தோலை இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா, இதை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே வாழைப்பூ, வாழைத்தண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, இந்த வாழைப்பூவோட மேலே இருக்க ரேப்பரையும் நம்ம சட்னியாக துவையலாக யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் தான் செஞ்சு பார்த்தா சூப்பராக வந்தது. இப்போ அந்த மேலே ரேப்பரை நல்லா அலசி பொடியாக நறுக்கி வச்சுட்டு இது கூட பார்த்திங்கன்னா 10 மிளகு, கூடவே பார்த்திங்கன்னா அரை சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், வரமிளகா ஒரு 2 காரத்துக்கு ஏற்ப மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லை நாட்டு சர்க்கரை ஏதாவது ஆட் பண்ணி இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா அந்த ரேப்பர் அந்த தோல் வேகணும். வெந்துட்ட பிறகு நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிடலாம், வேகட்டும். இவ்வளோ தாங்க. இது வெந்தாலே நம்மளுக்கு ஈஸியாக துவையல் பண்ணிடலாம். இதை நீங்கள் இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஜாரில். அது கூட இந்த வெந்ததை நம்ம ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். சூப்பராக இருந்ததுங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். பாருங்களேன் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதை நம்ம வணக்கிட்டோன்னா சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் வச்சுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்காக கடுகு, ஜீரகமெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது இட்லி தோசையோடையும் சூப்பராக இருந்தது. நான் இட்லி தோசைக்கு தான் வச்சுருந்தேன். எல்லா வகையிலையுமே இந்த வாழைத்தண்டாக இருக்கட்டும், வாழைப்பூவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதையும் செஞ்சு பாருங்கள். வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பயன்படுத்தினாதாங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தோசைக்கு தாங்க வச்சு சாப்பிட்டோம். அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பூ வாங்கும் போது இதையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. கடுகு, ஜீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற பெண்களுக்கு அவசியம் தேவைப்படுற குறிப்பு. இப்போ உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இது என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, சொல்லிடுறேங்க. ரவை உப்புமா கலருவோம் இல்லைங்களா, அதுக்கு ப்ரீகாஷனாக நம்ம இதை செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்றது தான். நீங்கள் பச்சை மிளகாய் போடாத காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. கருவேப்பிலை
ஒரு கொத்தளவு போட்டுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி இந்த ஆயிலில் நல்லா இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது பாருங்களேன் எவ்வளோ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்து சேமியா ஒரு கப் அளவும் ரவை ஒரு கப் அளவுக்கும் எடுத்திருக்கேங்க, ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா காலையில் ஸ்கூல் பசங்க போகும்போதாக இருக்கட்டும், அப்படி இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினச்சா தண்ணி கொதித்த உடனே இதை வந்து போட்டு நம்ம கலரி எடுத்துட்டோம்னாலே சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஸ்பாயில் ஆகாது. ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது சால்ட் போட்டு நீங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலே உப்புமா தயாராகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். உங்கள் பசங்க என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடலைங்களா? கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஆட் பண்ணிக்கிங்க. பிஸ்தா ஒரு அரை கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இல்லாததுனால அதை ஆட் பண்ணலை. இதை நல்லா வந்து சூடு, அதாவது கையில் எடுத்தால் அப்படியே உடையிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப டீப்பாக பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால சரியாக ஃப்ரை பண்ணலைனாலும் பூச்சி சீக்கிரம் பிடிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை மல்லாட்டை இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். என்னோடய கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணலனாலும் சீக்கிரம் பூச்சி பிடிச்சது ரொம்ப நாளும் வச்சுட்டு இருக்க முடியல, ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை இருக்கும் இல்லைங்களா, அதுவும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களாம் வந்து இதை எடுக்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக சொல்கிற ரெசிபி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சீடு இருக்கும் இல்லைங்களா, மக்கானா, அதை தாங்க ஆட் பண்ணுறேன். அதுவும் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு மூக்கல்ல எடுத்துருக்கேங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிங்க. இதையும் நம்ம அரைக்கிறதுல யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் வந்து இதை பாலில் மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை கஞ்சியாக காசி கூட கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. காலையில் ஸ்கூல் போகும்போது பசங்க சாப்பிடாத கூட போயிடுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்குங்க. இந்த கஞ்சை வந்து ஒரு கிளாஸ் அளவு கொடுத்தீங்கன்னா கூட அவ்வளோ ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சன்ஃப்ளவர் சீடும் அப்புறம் பம்கின் சீட், மெலான் சீடு, இது மூணுமே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காலையில் பசங்களுக்கு வந்து இது ஒரு கிளாஸ் கஞ்சியாக காசி கொடுத்தா கூட அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படி இல்லை ஸ்நாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். டீ காஃபிக்கு பதில் கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கஞ்சியாக காசி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி இல்லை தோசை ஊற்றும் போது 2 ஸ்பூன் இந்த மாவை கலந்துட்டு பசங்களுக்கு தோசையாக கூட நீங்கள் ஊற்றி தரலாங்க. இப்போ இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வால்நட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இது எல்லாமே ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்காக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு கவலையே இல்லைங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் கோதுமை ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கோதுமை வந்து என்கிட்ட அரைச்சது தான் இருந்தது, அதனால் இதை ஆட் பண்ணி நான் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். ரெடி ஆயாச்சு எல்லா பொருளும். இதில் வந்து நீங்கள் மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் பூஸ்ட் மாதிரி ஏதாவது கொடுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவையோ இது கூட ஆட் பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு விருப்பம் ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் ஏலக்காய் கூட 2 போட்டு ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி வகையான டிப்ஸ் வகைகள்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.